வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கவங்கலாம் எப்படி 2 கார், 3 கார், 4 கார் வச்சிருக்காங்க. நம்ம இந்தியால ஏன் 1 கார் வாங்குறதுக்கே நம்ம நொந்து நூடுல்ஸ் ஆகுறோம் அப்படின்ற விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்பவே லிமிட்டடா தான் இருக்குன்னா பாருங்களேன். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, வெதர வந்து இங்க நம்பவே முடியாது. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால ஒரு கார் வாங்கணும் அப்படின்றது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல குறிக்கிற மாரி இருக்கும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கார் அப்படின்றது ஒரு நார்மலான டிரான்ஸ்போர்ட்டா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியால ஒரு கார் வாங்கணும்னாலே மினிமம் வந்து 5லருந்து 10 லட்சமாச்சும் நம்ம செலவு பண்ணணும். பட் யூகேல வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் காரே வந்து 1லருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்குன்னா பாருங்களேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஃபியூயலும் வந்து பார்த்திங்கன்னா சீப்பா இருக்கு. அடுத்து இன்சூரன்ஸும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிற மாரி தான் இருக்கும். டேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். இந்த மாரி இருக்கும்போது அப்ப கார் இல்லாம வேற என்னதாங்க பண்ண முடியும்? அதுவும் பாருங்க BMW, ஆடி, போர்ஷே, ரேஞ்ச் ரோவர் இந்த மாரி கார் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க. இந்த மாரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.